ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல். இன்னைக்கு 20 ஹிந்தி வாக்கியங்கள் பார்க்க போறோம். ரொம்பவே ஈஸியா கத்துக்க போறோம். தமிழ்ல அந்த வாக்கியங்கள் பார்க்கும்போது ரொம்ப பெருசாவும் ரொம்ப கஷ்டமாகவும் தெரிஞ்சாலும் ஹிந்தில ஒன்று ரெண்டு வார்த்தைகள் நம்ம கத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா அந்த சென்டென்ஸ் எல்லாம் நம்ம பேசிட முடியும். அப்படிப்பட்ட ஹிந்தி வாக்கியங்கள், அதுவும் ரொம்ப அதிகம் யூஸ் பண்ணக்கூடிய வாக்கியங்கள் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க இப்ப என்னென்ன அப்படிங்கறத பார்த்திடலாம். மொதல் சென்டென்ஸ், இன்று அலுவலகத்தின் முதல் நாள். இன்னைக்கு ஆபீஸோட மொதல் நாள் அப்படின்னு சொல்ல போறோம். आज ऑफिस का पहला दिन है. आज ऑफिस का पहला दिन है. आज அப்படின்னா இன்று, ஆபீஸ் கா அப்படின்னா ஆபீஸுக்கு, ஆபீஸோடைய, பெஹ்லா தின் அப்படின்னா முதல் நாள். இது ஆபீஸ்ங்கிற இடத்துல நீங்க வேற எந்தாவது வார்த்தை வேணா சேர்த்துக்கலாம். आज स्कूल का पहला दिन है, आज ऑफिस का, இல்ல आज காலேஜ் का पहला दिन है. இந்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம். இன்னைக்கு ஆபீஸோடைய முதல் நாள். அடுத்த சென்டென்ஸ், ஆபீஸுக்கு சென்றடைந்து விட்டீர்களா? ஆபீஸ்க்கு ரீச் ஆயிட்டீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? இது ஹிந்தில எப்படி கேக்குறது? ஆபீஸ் पहुंच गए क्या? ऑफिस पहुंच गए क्या? पहुंच गया, पहुंच गए இதெல்லாம் வந்து சென்றடைந்து விட்டது அப்படிங்கறத அர்த்தம். நம்ம பொதுவா தமிழ்ல சென்றடைஞ்சிட்டீங்களா அப்படிங்கறது பேச்சு வழக்குல ரொம்பவே கம்மியா தான் யூஸ் பண்ணுவோம். ரீச் ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்போம், இல்லனா போயிட்டீங்களா அப்படின்னு கேட்போம். ஆனா ஹிந்தில இந்த பहुंचங்கிற வார்த்தையை அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. பहुंच गया அப்படின்னா ஒரு ஆணை குறிப்பிடுறது, பहुंच गई அப்படின்னா ஒரு பெண்ணை குறிப்பிடுற வார்த்தை. இதுவே पहुंच गए அப்படின்னா மரியாதையா ஒரு ஆண் கிட்ட பேசும்போது யூஸ் பண்ற ஒரு வார்த்தை. आप ऑफिस पहुंच गए क्या அப்படின்னா நீங்க ஆபீஸ்க்கு ரீச் ஆயிட்டீங்களா, சென்றடைஞ்சிட்டீங்களா அப்படின்னு கேக்குறதா அர்த்தம். அடுத்தது, காலம் மிகவும் மோசமாக உள்ளது. அதாவது நம்ம பொதுவா சொல்லுவோம் இல்லையா, காலம் கெட்டு போய் கிடக்கு, பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம். அதைத்தான் இங்க சொல்ல போறோம். ஹிந்தில எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. ஜமானா பஹுத் खराब है. ஜமானா பஹுத் खराब है அப்படின்னா காலம் கெட்டு போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஜமானா பஹுத் खराब है. ஜமானானா இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்றது. பஹுத் அப்படின்னா ரொம்ப, खराब அப்படின்னா கெட்டு போயிருக்கு, खराब है அப்படின்னா கெட்டு போயிருக்கு, இல்ல மோசமா இருக்கு அப்படிங்கறது அர்த்தம். ஜமானா பஹுத் खराब है. அடுத்த சென்டென்ஸ், உன்னை பார்த்து கொள்ளவும். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்ல போறோம். உன்னை நீ பார்த்துக்கணும், டேக் கேர் அப்படின்னு சொல்றதுக்கு அப்னா தியான் ரக்னா. அப்னா தியான் ரக்னா. அப்னானா தன்னைத்தானே அப்படிங்கிறது தான் இந்த அப்னா. தியான் அப்படின்னா கவனம், ரக்னா அப்படின்னா கவனம் வைத்துக் கொள்ளவும்னு சொல்றோம். இத என்னவாவும் எடுத்துக்கலாம்னா உன்னை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது கூட அப்னா தியான் ரக்னா அப்படிங்கறத நீங்க சொல்லலாம். இது உன்னை பார்த்து கொள்ளவும் மட்டும் கிடையாதுங்க. உங்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னா கூட இதே சென்டென்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு மாற்றமும் இல்லாம இதே சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். அப்னா தியான் ரக்னா. அப்னா தியான் ரக்னா. அடுத்த சென்டென்ஸ், யார் இருக்காங்க அங்க அப்படின்னு கேட்கணும்னா कौन है वहां पे. कौन है वहां पे. कौन हैனா யார் இருக்காங்க, वहां पे அப்படின்னா அங்கேன்னு சொல்றது. இப்போ நீங்க யோசிக்கலாம், வஹான்னே சொல்லிருக்கலாமே, ஏன் வஹாம் பே யூஸ் பண்றாங்க அப்படின்னு. பேச்சு வழக்குல நிறைய நேரங்கள்ல யஹா வஹா அப்படின்னு சொல்றதை விட யாம் பே வஹாம் பே அப்படிங்கறது அதிகமா சொல்லுவாங்க. கோன் ஹே வஹா அப்படின்னு கேட்டாலே போதும் தான். ஆனாலும் பேச்சு வழக்குல என்ன சொல்றாங்க, கோன் ஹே வஹாம் பே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கோன் ஹே வஹாம் பே. அடுத்த சென்டென்ஸ், கடும் உழைப்பிற்கு பிறகு இங்கு வந்துள்ளோம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இதுக்கு ஹிந்தில பாருங்க, படி मेहनत के बाद यहाँ पहुंचे. बड़ी मेहनत के बाद यहाँ पहुंचे. ஒரு வார்த்தையா பார்க்கலாம். படா உடைய பெண்பால் வார்த்தை தான் படி. படான்னா உங்களுக்கு தெரியும், பெரிய அப்படிங்கிறது படா. அதோடைய பெண்பால் வார்த்தை தான் படி. சோ படி மெஹனத். மெஹனத்னா என்னது? உழைப்பு. கடுமையான உழைப்ப வந்து மெஹனத்னு சொல்லுவாங்க. மெஹனத்னா ஹார்ட் ஒர்க், கடுமையான உழைப்பு. படி மெஹனத் அப்படின்னா ரொம்பவும் கடுமையான உழைப்பு.
இங்க ஏன் படா யூஸ் பண்ணல, படி யூஸ் பண்றோம் அப்படின்னா, மெஹனத் அப்படிங்கிற வார்த்தை பெண்பால். அதனால படா மெஹனத் சொல்ல மாட்டாங்க ஜெனரலி. படி மெஹனத் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. படி மெஹனத் கே பாத், கடும் உழைப்பிற்கு பிறகு, கே பாத்னா பிறகு. படி மெஹனத் கே பாத், கடுமையான உழைப்பிற்கு பிறகு, யஹாம் பहुंचे, இங்கு வந்தடைந்துள்ளோம். இங்கு இங்க ரீச் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்றது தான் யஹாம் பहुंचे. பவுன்ச்சுங்கிற வார்த்தை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். வந்தடைவது, சென்றடைவது, அந்த ரீச் ஆகுறது தான் பहुंचன்னு சொல்றோம். சோ யஹாம் பहुंचे அப்படின்னா இங்க ரீச் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்றது. படி மெஹனத் கே பாத் யஹாं பहुंचे. அடுத்த சென்டென்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. வீட்டுக்கு வர தாமதமாக்க வேண்டாம். வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் பண்ணாத அப்படின்னு சொல்லணும்னா கர் ஆனே மே தேர் மத் கரோ. கர் ஆனே மே தேர் மத் கரோ. கர்னா வீடு, ஆனே மே அப்படின்னா வர்றதுக்கு, வீட்டுக்கு வர்றதுக்கு. தேர், தேர்ங்கிற வார்த்தை லேட் இல்லனா நேரம். மத் கரோ அப்படின்னா ஆக்காத, செய்யாத, நேரமாக்காத அப்படிங்கிறது தான் தேர் மத் கரோ. கர் ஆனே மே தேர் மத் கரோ, வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆக்காத. கர் ஆனே மே தேர் மத் கரோ. அடுத்த சென்டென்ஸ் சென்றடைந்து அழைக்கவும். அதாவது ஒரு இடத்துக்கு போய் ரீச் ஆனதுக்கு அப்புறம் கால் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். ரீச் ஆயிட்டு கால் பண்ணு. இத ஹிந்தில பहुंच के கால் கரோ அப்படின்னு சொல்லணும். பहुंच அப்படின்னா ரீச் ஆகிறது, சென்றடைவது. பहुंच के அப்படின்னா சென்றடைந்து, கால் கரோ அப்படின்னா கால் பண்ணு. பहुंच के கால் கரோ, ரீச் ஆயிட்டு கால் பண்ணு. அடுத்த சென்டென்ஸ் அம்மாவின் அழைப்பு வந்துவிட்டது. அம்மா அம்மா கிட்ட இருந்து ஃபோன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லணும். மா கா கால் ஆ கயா. மா கா கால் ஆ கயா. மா அப்படின்னா அம்மா. மா கா கால் அப்படின்னா அம்மாவோட கால், அம்மாவோட ஃபோன் கால். ஆ கயா அப்படின்னா வந்துருச்சு. மா கா கால் ஆ கயா அப்படின்னா அம்மாவுடைய ஃபோன் வந்துருச்சு. இந்த இடத்துல அம்மாங்கிறத ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன். நீங்க யார்கிட்ட இருந்து ஃபோன் வந்துருச்சுன்னு சொல்லணும்னாலும் இந்த மாதிரி சொல்லலாம். பாப்பா கா கால் ஆ கயா, பாஸ் கா கால் ஆ கயா, தீதி கா கால் ஆ கயா. இந்த மாதிரி நீங்க சொல்லிட்டே போகலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லணும். ஆப் சிந்தா மத் கரியே. ஆப் நீங்க, சிந்தா கவலை, மத் கரியேன்னு சொன்னாலும், மத் கீஜியேன்னு சொன்னாலும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றது. இது நீங்க மத் கரியேங்கிறதும் கேள்விப்படலாம். நிறைய பேர் மத் கீஜியேன்னு சொல்றதையும் உங்களால கேட்க முடியும். ரெண்டுமே கரெக்ட் தான். ஆப் சிந்தா மத் கரியே, நீங்க கவலைப்படாதீங்க. ஆப் சிந்தா மத் கீஜியே, அதுவும் கரெக்ட், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்றதுக்கு. அடுத்த சென்டென்ஸ் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது. முஜே தோடா காம் தா. முஜே தோடா சா காம் தா. முஜேனா எனக்கு, தோடா காம் அல்லது தோடா சா காம் அப்படின்னா கொஞ்சமா வேலை, கொஞ்சம் வேலை. அததான் வந்து தோடா காம்னு சொல்லலாம், தோடா சா காம் அப்படின்னு சொல்லலாம். தா அப்படிங்கிறது இருந்தது. இருக்குன்னு சொல்லணும்னா நம்ம ஹே போடுவோம். முஜே தோடா சா காம் ஹே அப்படின்னா எனக்கு கொஞ்சமா வேலை இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுவே இருந்தது அப்படின்னு நீங்க கடந்த காலத்தை பத்தி பேசுறீங்க அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, நேத்து நேத்து இருந்தது, இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு வேலை இருந்துச்சு அப்படின்னு பேசும்போது ஹே சொல்லக்கூடாது, தா அப்படிங்கறத யூஸ் பண்ணணும். முஜே தோடா சா காம் தா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எவ்வளவு நேரம் எடுக்கும் இல்ல எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்கணும்னா கித்னா சமய லகேகா. கித்னா சமய லகேகா. கித்னா அப்படின்னா எவ்வளவு, சமய அப்படின்னா நேரம் அல்லது சமயம், லகேகா அப்படின்னா எடுக்கும் அல்லது ஆகும். கித்னா சமய லகேகா, இதை நீங்க எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணலாம். லைக் ஹோட்டல் போறீங்கன்னா நீங்க கேட்க முடியும். ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு இந்த சாப்பாடு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்போம். அது கித்னா சமய லகேகா. இதே மாதிரி ஒரு டாக்ஸிக்கு வெயிட் பண்றீங்கன்னா எவ்வளவு நேரம் ஆகும்னு அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னா இதே சென்டென்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கித்னா சமய லகேகா. அடுத்த சென்டென்ஸ் 10 நிமிடங்கள் ஆகிவிடும். 10 நிமிஷம் ஆகிடும் அப்படின்னு சொல்லணும்னா 10 மினிட் லக் ஜாயேகா. 10 மினிட் லக் ஜாயேகா.
10 மினிட் அப்படின்னா 10 நிமிஷம். லகேகானே நீங்க சொல்லலாம். எப்படி நீங்க கேள்வி கேட்கும்போது லகேகா கேட்டீங்களோ, அதே மாதிரி இங்கேயும் லகேகாவே சொல்லலாம். இங்க லக் ஜாயேகா அப்படிங்கிறது எதுக்கு சொல்லியிருக்கேன்னா, ஆகும்னு நம்ம சொல்லல. ஆகிடும்னு சொல்றோம். அப்போ அந்த சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப தமிழ்ல பாருங்க, 10 நிமிஷம் ஆகும்னு சொல்றது வேற, 10 நிமிஷம் ஆயிடும் அப்படின்னு சொல்றது வேற. அதே மாதிரி ஒரு சின்ன சேஞ்ச் ஹிந்திலயும் இருக்கு. 10 மினிட் லகேகா அப்படின்னா 10 நிமிஷம் ஆகும். 10 மினிட் லக் ஜாயேகா அப்படின்னா 10 நிமிஷம் ஆயிடும். சோ உங்களுக்கு எந்த மாதிரி அந்த இடத்துல தேவைப்படுதோ அதுக்கு ஏத்த மாதிரி ஹிந்தி வாக்கியம் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. லகேகாவா இல்ல லக் ஜாயேகா அதுவா அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த சென்டென்ஸ் போலாம். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றது. இருக்கு கிடையாது, இருக்கும். இந்த விஷயம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லணும்னா, தோடா முஷ்கில் ஹி ஹோகா. தோடா முஷ்கில் ஹி ஹோகா. தோடானா கொஞ்சம், முஷ்கில்னா கஷ்டம், கடினமாக, தான்னு சொல்றோம் இல்லையா, அதுக்காக ஹி யூஸ் பண்ணணும். தோடா முஷ்கில் ஹி ஹோகா. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இருக்கும் அப்படின்னா ஹோகா. அடுத்த சென்டென்ஸ், வெளியே இருந்து ஆட்டோ பிடிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லணும்னா, பாஹர் சே ஆட்டோ லே லூங்கா. பாஹர் சே ஆட்டோ லே லூங்கா. பாஹர் அப்படின்னா வெளியே, பாஹர் சே அப்படின்னா வெளியே இருந்து, ஆட்டோக்கு ஆட்டோவே யூஸ் பண்றோம். லேலுங்கா அப்படின்னா எடுத்துப்பேன், புடிச்சுப்பேன், ஆட்டோ புடிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்றது லேலுங்கா. இது ஒரு ஆண் சொல்ற மாதிரி இருக்கு. இத ஒரு பெண் சொல்லியிருந்தா லே லூங்கி அப்படின்னு சொல்லணும். மே பாஹர் சே ஆட்டோ லே லூங்கி அப்படின்னு மாத்திருக்கணும். சோ நீங்க ஆணாக இருந்தா லேலுங்கா யூஸ் பண்ணுங்க, பெண்ணாக இருந்தா லேலுங்கி அப்படிங்கறத யூஸ் பண்ணுங்க. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ஏன் இவ்வளவு யோசிக்கிற அப்படின்னு கேட்கணும்னா, இத்னா கியூ சோச் ரஹே ஹோ. இத்னா கியூ சோச் ரஹே ஹோ. இத்னா அப்படின்னா இவ்வளவு, கியூ அப்படின்னா ஏன், சோச் அப்படின்னா யோசிப்பது, சோச் ரஹே ஹோ அப்படின்னா யோசிக்கிறாய். இத்னா கியூ சோச் ரஹே ஹோ, இவ்வளவு ஏன் யோசிக்கிற, இத்னா கியூ சோச் ரஹே ஹோ. அடுத்த சென்டென்ஸ், அவன் ஏமாற்றுகிறான் அல்லது முட்டாளாக்குகிறான் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப யாராவது ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்றாங்க, இல்ல இந்த விஷயம் தப்பு, இது ஏமாத்துறான், இல்லைன்னா நம்மள முட்டாளாக்குறான் அப்படிங்கறது நீங்க சொல்லணும்னா, ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே வாக்கியம் படிச்சா போதும். பேவ்கூஃப் பனா ரஹா ஹை. பேவ்கூஃப் பனா ரஹா ஹை. இதோடைய அர்த்தம் கரெக்டா பாத்தீங்கன்னா முட்டாளாக்குகிறான் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதோட இன்னொரு அர்த்தம் என்னவா இருக்கு, ஏமாற்றுகிறான் அப்படிங்கிறது அர்த்தமா இருக்கு. பேவ்கூஃப் அப்படின்னா முட்டாள், பேவக்கூஃப் அப்படின்னா முட்டாள், பனா ரஹா ஹே அப்படின்னா ஆக்குகிறான். பேவக்கூஃப் பனா ரஹா ஹே, முட்டாளாக்குகிறான், நம்மள ஏமாத்துறான் அப்படிங்கிறது அர்த்தம். இதுவே ஒரு ஆணை சொல்லாம ஒரு பெண்ணை பார்த்து சொல்றாங்க அப்படின்னா, அவள் நம்மள ஏமாத்துறா, முட்டாளாக்குறா அப்படின்னு சொல்லணும்னா, பேவகூஃப் பனா ரஹி ஹே அப்படின்னு மாத்திக்கணும். ரஹா ஹே அப்படின்னு இருந்தத இங்க ரஹி ஹே அப்படின்னு மாத்திட்டோம். சோ இந்த முட்டாளாக்கும் செயலை வந்து செய்றவர் ஒரு ஆணா இல்ல பெண்ணா மாறிடுச்சு. பேவகூஃப் பனா ரஹி ஹே. அடுத்த சென்டென்ஸ், நீங்க பெரிய தப்பு பண்றீங்க, நீங்க பெரிய தவறு செய்றீங்க அப்படின்னு சொல்லணும்னா, ஆப் படி கல்தி கர் ரஹே ஹே. ஆப் படி கல்தி கர் ரஹே ஹே. ஆப்னா நீங்க, படா மாதிரியே படி அப்படிங்கிற வார்த்தையும் பெரிய அப்படிங்கறத தான் குறிக்குது. வேற எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. படானாலும் படினாலும் பெரியதான். சோ இந்த இடத்துல தவறுங்கிற வார்த்தைக்கு கல்தி அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. கல்தி. அத சொல்லும்போது கல்தி கல்தின்னு சொல்லுவாங்க. கல்திங்கிற வார்த்தை பெண்பால் வார்த்தை. அதனால படா கல்தி சொல்ல மாட்டாங்க. படி கல்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப் படி கல்தி செய்றீங்க, யூ ஆர் டூயிங் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது கர் ரஹே ஹே அப்படிங்கறத யூஸ் பண்ணணும். ஆப் படி கல்தி கர் ரஹே ஹே, நீங்க பெரிய தவறு செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆப் படி கல்தி கர் ரஹே ஹே. அடுத்த சென்டென்ஸ், ரொம்ப பறக்க வேண்டாம். ஒரு நல்ல விஷயமோ சந்தோஷமான விஷயமோ நடந்துச்சுன்னா ஓவரா பறக்கிற விஷயம் இருக்கும் எல்லார்கிட்டயும். அப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப பறக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அத ஹிந்தில எப்படி சொல்றாங்கன்னா, ஜியாதா உடோ மத். ஜியாதா
உடோ மத். ஜியாதானா ரொம்ப. உடோ மத். உடோ அப்படின்னா பறன்னு அர்த்தம். உடோ மத் அப்படின்னா பறக்காத, ரொம்ப பறக்க வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். ஜியாதா உடோ மத் அப்படின்னா ரொம்ப பறக்காத. ஸோ அவ்வளோதாங்க. இன்னைக்கு வீடியோல 20 ஹிந்தி வாக்கியங்கள் படிச்சிருக்கோம். அதுல ரெகுலரா யூஸ் பண்றது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஆஃபீஸ்ல, பக்கத்து வீட்டுக்காரவங்க கிட்ட அப்படின்னு பேசுறதுக்கு நெறைய வாக்கியங்கள் இதிலிருந்து நீங்க எடுத்து பேசலாம். இதுல இருக்கக்கூடிய வாக்கியங்கள், இந்த சென்டென்சஸ் ரிப்பீட்டடா நெறைய முறை நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க. சத்தமா சொல்லி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் தெரியும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹிந்தி கத்துக்கணும்னு நெனைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்ம சேனல தெரியப்படுத்துங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.